தாத்தா, உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? நிலநடுக்கத்தை பத்தி படிச்சிட்டு இருந்தியே, அத பத்தி கேட்க போறியாமா? ஆமா தாத்தா. ஒருவேளை இங்க நிலநடுக்கம் வந்தா அப்ப நம்ம என்ன பண்ணணும் தாத்தா? நீ கவலைப்படாத முன்னி, நிலநடுக்கத்துல இருந்து நம்ம வீடு முற்றிலும் பாதுகாப்பா தான் இருக்கு. அவ்வளவு உறுதியா எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் இந்திய தர நிர்ணய அமைவனம், அதாவது BIS தந்த விதிமுறைகள் படி தான் வீடு கட்டியிருக்கேன். BIS, The National Standard Body of India, சரியா? அவங்க என்ன விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க தாத்தா? BIS நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா 2016 உருவாக்கினாங்க. அதை NBCன்னு சொல்லுவாங்க. இது அடிப்படையாகவே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட முக்கிய அம்சத்தை பத்தி சொல்லுது. ஒரு பில்டிங்கை பாதுகாக்கவும் அழிவில் இருந்து பாதிப்பு வராமல் இருக்கவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க தாத்தா. நிச்சயமா முன்னி, நம்ம NBCயோட விதிமுறைப்படி சரியான சைட்டை தேர்ந்தெடுத்து சரியான ஆர்கிடெக்சரல் பிளானிங் பண்ணி சரியான டிசைன் படி கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு அப்பப்ப மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தா நிலநடுக்கத்துல இருந்து நம்ம வீட்டை கண்டிப்பா பாதுகாக்கலாம். BIS குறித்து மற்றும் நிலநடுக்கம் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்ச இன்ஜினியரை வச்சுதான் நம்ம வீட்டை முறையா கட்டினேன். நம்ம வீடும் இந்தியாவோட நில அதிர்வு மண்டல வரைபடத்துல இருக்கு. நம்ம இன்ஜினியர் வீட்டு பாதுகாப்புக்கு தேவையான பலம் பொருந்திய ஸ்டீல் தேவையான அளவு பயன்படுத்தி கான்கிரீட் வால் மற்றும் கட்டிடத்தை கட்டி கொடுத்தாரு. இதனாலதான் எந்த பாதிப்பும் நம்ம வீட்டுக்கு ஏற்படாது. அதனாலதான் நிலநடுக்கத்துல இருந்து நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு பில்டிங்க்கு ஃபயர் சேஃப்டியும் ஹெல்த் சேஃப்டியும் முக்கியம்னு உனக்கு தெரியுமா? அதை பத்தி உனக்கு இன்னொரு நாள் சொல்றேன். சரிங்க தாத்தா.